ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து டெஸ்ட்டு, இங்கிலீஷில் டெஸ்ட்டு வந்து 13th டெஸ்ட்டு. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் டேர்ம் 1 ப்ரோஸ் ஈகா. போயம் பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ஸ் ஃபாலோடு கிராமர் வரும். சப்ளிமெண்டரி பார்க்கும்போது அண்ட் சண்டே மார்னிங். இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இது கூட பார்க்கும்போதே உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா பார்த்துங்க, படிக்கணும்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹவு மெனி பைஸ் டிட் ஹமீத் ஹேவ் இன் டோட்டல்? இது வந்து ஈத்கா. இது வந்து அந்த ஃபெஸ்டிவல்னால் ஈத் அதோட சம்மந்தப்பட்டது. ஈத்கானா அது ஒரு இடத்துக்கு தொழுகை, அது மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் அப்போ போகிற இடம் தான் அது. அந்த இடத்துல அங்கே என்ன நடக்குது. அதுக்கப்புறம் ஹமீத் அந்த பையனோட அவனும் சம்மந்தப்பட்டது தான் இந்த லெசன்ஸ் வரும். ஹவு மெனி பைஸ் டிட் ஹமீத் ஹேவ் இன் டோட்டல்? ஹமீத் வந்து எவ்வளோ பைசா வச்சுருந்தான்னு கேட்குறாங்க. அவன் வச்சுருந்தது 3 பைஸ். ஹமீதுங்கிறவன் ஒரு 4 years ஓல்டு. அவன் வந்து 4 years ஓல்டு பாய். அவனுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 பைஸ் தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் ஹமீத் பை அட் தி ஃபேர்? அங்கே என்ன வாங்கினான் ஹமீத் வந்து என்ன வாங்கினான்னு பார்க்கும்போது எ பேர் ஆஃப் டேங்க்ஸ் தான் வாங்கியிருப்பான். அந்த இடிக்கு மாதிரி இருக்கும்ல, அதுதான் வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் டேஸ்லிங்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேஸ்லிங் பார்க்கும்போது இதெல்லாமே கிளாஸரியில் வர மீனிங்ஸு. அதில் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் ஆர் இம்ப்ரெசிவ். டேஸ்லிங் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். The word tattered in the lesson used for Hamid's cap means tattered, old and torn. இந்த tattered மீனிங் வந்து பழசா அந்த கசங்கி அது மாதிரி இருக்கிறது தான் tattered. அவனுடைய கேப், ஹமீதோட கேப் எப்படி இருக்கிறதுக்கு tattered. இதெல்லாமே கிளாஸரியில் வர இதுதான். மோஷின் பாட் ஏ டாய் விச் வாஸ் ஏ. ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே சேர்ந்து போயிருப்பாங்க. ஹமீத் கூட தான் போயிருப்பாங்க. ஹமீதோட ஃப்ரெண்டு தான் மோஷின் வந்து என்ன வாங்கியிருப்பான்னு கேட்பாங்க. மோஷின் வந்து வாட்டர் கேரியர் வாங்கியிருப்பாங்க. அந்த டாயில் அந்த வாட்டர் கேரியர் மாதிரி. ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது முகமத், மோஷின், நூரி அண்டு சாமி. இவங்க தான் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிஸ்ட் வரும். முகமத், மோஷின், நூரி அண்டு சாமி. இவங்களாம் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஹமீதுக்கு வந்து 4 years ஓல்டு. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க கிராண்ட்மா தான் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது முகமது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாய்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த போலீஸ்மேன் டாய் வாங்கினது முகமது தான். போலீஸ்மேன் டாய் வாங்கியிருப்பாங்க. இந்த வாட்டர் கேரி வந்து மோஷின் வாங்கியிருப்பாங்க. முகமது வந்து போலீஸ்மேன் டாய் வாங்கியிருப்பாங்க முகமது. இந்த வாட்டர் கேரியர் தான் இந்த மோஷின் வாங்கியிருப்பாங்க. லாயர் வந்து யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நூரே தான் லாயர் டாய் வாங்கியிருப்பாங்க. முகமது, நூரே, மோஷின் இவங்க எல்லாமே ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த மீனிங் ஆஃப் ஸ்மாக். ஸ்மாக் அதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அப்படி சாப்பிடும்போது சப்பி சாப்பிடும்போது ஒரு நாய்ஸ் வருதுல, அதான் சொல்லியிருக்காங்க. டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் த நாய்ஸ் டு ஷோ என்ஜாய்மெண்ட். சாப்பிடும்போது இந்த வர சத்தம் அப்படிங்கிற சத்தம் வரும்ல, அது மாதிரி. To what does the text compare the value of the tanks with when Granny starts crying? அந்த டங்ஸை வந்து அவங்க கிராணி, அவங்க பாட்டி வந்து எப்படி ஃபீல் பண்ணி அழுதாங்கன்னு பார்க்கும்போது அது சாதாரண டங் தான். அது ஒரு இடிக்கு மாதிரி ஒரு பொருளை தான். அந்த எல்லாருமே அந்த பையன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆசைப்பட்டு டாய்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் அவங்க பாட்டிக்காக அவங்க வந்து பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வாங்கியிருப்பான்னா அந்த டேங்க்ஸ் வாங்கியிருப்பாள்.
அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அவங்க அந்த பாட்டிக்கு வந்து எப்படி இருக்கும்னா சாக்ஸ் ஆஃப் சில்வர் மாதிரி இருக்கும். இந்த பாட்டிக்கு வந்து சாக்ஸ் ஆஃப் சில்வர். நல்லா பார்த்துங்க, சாக்ஸ் ஆஃப் சில்வர்னு புக்கிலே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக லாஸ்ட்டு லெசனில் லாஸ்ட்டு வேர்டாக வரும். அந்த பாட்டி வந்து எதுக்கு அழுவாங்கன்னா அந்த டேங்க்ஸை பார்க்கும்போது இது அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாக்ஸ் ஆஃப் சில்வர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ஈதா, அதை வந்து ஈதுங்கிற ஃபெஸ்டிவலில் இது அந்த ஈதுங்கிற ஃபெஸ்டிவல் பற்றியது. அதை வந்து யாரோட இதுன்னா ஸ்டோரி வந்து முன்ஷி பிரேம்சந்தோட ஸ்டோரி. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அடாப்ட் பண்ணது உமாராணி. இது யாருன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் முன்ஷி பிரேம்சந்த். வந்து ஈது வந்து முன்ஷி பிரேம்சந்த். இது டிரான்ஸ்லேட் அண்ட் அடாப்டட் யார் பண்ணாங்கன்னா உமா ராமன். வாட் வாஸ் தி நேம் ஆஃப் ஹமீத் கிராண்ட் மதர்? அந்த கிராண்ட் மதரோட ஹமீத், அந்த பையன் சின்ன குட்டி பையன் இருக்கான 4 years old ஹமீத், அந்த பையனோட கிராண்ட் மதரோட நேம் பார்க்கும்போது அமீனா. இவங்க தான் அந்த பையனை வளர்ப்பாங்க, அமீனா. ஹமீத்ஸ் பேரண்ட்ஸ் had died because of. இந்த புக் பேக்லேயே அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதையே பார்த்துக்குங்க. காலராவில் தான் அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாங்க, அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா வந்து அல்லாட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட அவங்க அம்மா சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க அல்லாட்ட அவங்க அம்மா போயிட்டாங்கன்னு. The pair of tongues cost her how many paise initially? ஹமீத் வந்து என்ன வாங்கியிருப்பான்னா அந்த பேர் ஆஃப் டங்ஸ் தான் வாங்கியிருப்பான். அது வந்து இனிஷியலி அந்த ஷாப்கீப்பர் வந்து எவ்வளோ சொல்லியிருப்பான்னு பார்த்து 6 paise சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பையன் தான் என்கிட்ட 3 paise தான் இருக்குதுன்னு சொன்னதுனால அந்த பையன் அவனோட இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து 3 paise கொடுப்பாரு. 3 பைசாவுக்கு 3 பைசாவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த ஷாப்கீப்பர் ஃபஸ்ட்டு சொன்னது 6 பைசா சொல்லியிருப்பாங்க. அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவன் பாவம்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கதை ரொம்ப சோகமாக கதையாக இருக்கும். இது அந்த ஹமீத் பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் விளையாடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் அவன் மட்டும் ரொம்ப அவங்க பாட்டுக்காக வாங்கியிருப்பான். அவங்கெல்லாம் அந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் அந்த மாதிரி அந்த கதை வரும். ஈத்தா. பேஸ்ட் ஆன் தி க்ளோசரி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி வேர்ட் விர்ச்டு? விர்ச்டோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது அன்ஹாப்பி. Who swallowed grandma according to the poem? The poem question இந்த பார்க்கும்போது the computer swallowed grandma. இதுதான் அந்த டைட்டில். இது வந்து ஆத்தர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது the computer swallowed grandma தான் அந்த கிராண்ட்மா. இதுதான் அந்த டைட்டில். எது வந்து ஸ்வாலோ பண்ணிக்கிச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து ஸ்வாலோ பண்ணிச்சு. கம்ப்யூட்டர்லாம் ஸ்வாலோ ஆகுது. இப்போ இருக்கு எல்லாமே செல்லை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செல்லுக்குள்ளார ஸ்வாலோ ஆக வேண்டியதுதான். வாட் டிட் கிராண்ட்மா ப்ரெஸ் தட் மேட் ஹேர் டிஸப்பியர்? வாட் டிட் கிராண்ட்மா எதை வந்து ப்ரெஸ் பண்ணதுனால அவங்க டிஸப்பியர் ஆனாங்கன்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினாகவே கேட்டாங்க. அதனால் போயம் லைன்ஸு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. எப்படி வேணால் கொஸ்டின் கேட்குறதுனால நம்ம வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. 30 கொஸ்டின்ஸும் கிராமர் தான் கேட்டாங்க. அதெல்லாம் அப்போ கேட்டாங்க, இப்போ அது மாதிரிலாம் கேட்கல. என்ன எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாமே புக்கில் இருக்க கண்டென்ட்டே படித்து தான் ஆகணும். இப்போ வந்து கிராண்ட்மா இப்போ என்னத்தை ப்ரெஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் என்டரை வந்து இந்த கம்ப்யூட்டர் கீபோர்டில் கண்ட்ரோலும் என்டர் கீயும் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த கிராண்ட்மா வந்து டிஸப்பியர் ஆகிட்டாங்க, காண போயிட்டாங்க. The poet compares the disappearance of grandma to a. அந்த poet வந்து அந்த கிராண்ட்மா வந்து டிஸப்பியர் ஆனதை வந்து அவன் எப்படிலாம் நினைக்கிறான்னா வார்ம் ஈட்டிங், ஏதாவது சாப்பிட்டுடுச்சா அப்படின்னு நினைக்கிறான். அந்த புக்கில் அந்த போயத்தில் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் தேடுவான். த poet searched for grandma in the. இங்கேங்க அந்த கம்ப்யூட்டர் தேடுவான்னு பார்க்கும்போது ரீசைக்கிள் பின், ஏதாச்சும்
நம்ம டெலீட் ஆன ஃபைலாக ரீசைக்கிள் பின்னில் தானே இருக்கும். அப்புறம் ஃபைல்ஸில் இருக்குதான்னு ரீசைக்கிள் பின்னையும் ஃபைல்ஸ்லேயும் தான் அந்த கிராண்ட்மாவை தேடுவாங்க. The computer swallowed grandma poem. அதோட லைன்ஸ், அதோட கொஸ்டின். What did the poet use to search for grandma on the internet? எதில் வந்து தேடுவாங்கன்னு பார்த்தா ஜீவ்ஸ். போயம் லைன்ஸில் எல்லாமே இருக்குது, பார்த்துங்க. In the end, what does the poet ask the reader to do if they find grandma in their inbox? எங்காச்சும் எங்கள் பாட்டியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துங்க. அது இப்போ எதை ப்ரெஸ் பண்ணும்போதுனா கண்ட்ரோல் என்டரையும் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த பாட்டி காண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்காவது அனுப்ப சொல்லியிருக்காங்க. காப்பி ஸ்கேன் அண்டு பேஸ்ட் ஹேர் பேக் டு ஹிம் என்னிட்டு அனுப்பிடுங்க. காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்கள அனுப்ப சொல்லியிருக்காங்க. எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துங்க. த டோன் ஆஃப் தி போயம் இஸ், அது ஒரு ஹியூமரஸான போயம், அது ஒரு வேடிக்கையான அந்த மாதிரி தான் ஒரு போயம். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட் ரீடர். ஆன் சண்டே மார்னிங் Tom Sawyer always felt சண்டே மார்னிங். நான் வந்து லாஸ்ட் லெசனில் வந்து சண்டே மார்னிங் நம்ம பார்த்தோம். சண்டே மார்னிங்கில் அந்த பைக்கில் போய் பைசைக்கிள் ரைடு வச்சு விழுந்தது, அந்த இதில் சொல்லிட்டேன். வந்து மண்டே அதை பார்த்துருப்பீங்க சண்டே மார்னிங். நெக்ஸ்ட் வந்து மண்டே மார்னிங் பார்க்கலாம். ஆன் மண்டே மார்னிங் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு பயப்படுற பசங்களுக்கு அது எப்படி இருக்கும், என்னென்னலாம் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போதே அவங்க வந்து இதை சொல்லாமா அதை சொல்லாமா இப்படி எப்படி எல்லாமே அவங்க கற்பனை பண்ணுவாங்களே, அதுதான் இந்த லெசன். நான் வந்து இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே புக்கில் அந்த கண்டென்ட்டு தான், அதை தான் சொல்கிறேன். நான் வந்து வெளியிலேருந்து எதுவும் சொல்லலை. ஆன் மண்டே மார்னிங் டாம் சேவியர் ஆல்வேஸ் ஃபெல்ட் மிசரபிள். இருக்கும் போதே அவன் என்னன்னா ரொம்ப சோகமாக தான் இருக்கான் டாம். இது வந்து ஆன் மண்டே மார்னிங். அந்த மண்டே மார்னிங் இந்த லெசன் வந்து மார்க் ட்வைனோட டாம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேவியர் இதுலேருந்து தான் அதை எடுத்திருப்பாங்க, அடாப்டட். அது வந்து மார்க் ட்வைனோடது தான், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேவியர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Tom wanted to stay home from school by pretending to be. அவன் என்னென்னலாம் ஸ்கூல் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சொன்னான், வீட்டிலே இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சொன்னான்னு பார்க்கும்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். சிக் தான் சொன்னான் ஃபஸ்ட்டு. வயிற்று வலி, கால் வலி, பல்லு வலி, இந்த மாதிரி 3 சொல்லியிருப்பான். A pair of tongues. What are tongues? அந்த டங்ஸோட மீனிங் பார்க்கும்போது a tool used to lift or hold hot objects. அந்த கிராண்ட்மா வந்து சப்பாத்தி சுடும்போது அந்த சப்பாத்தி பெரட்டிகிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு வந்து கை வந்து சுடுது. அதனால தான் அந்த பையன் வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்த்தோன்னே அவன் வாங்கியிருப்பான். a tool used to lift or hold hot objects, tongues. What was the name of the Tom's brother who slept beside him? டாமுக்கு பக்கத்தில் படுத்திருந்த பையன் யாருன்னு பார்க்கும்போது அந்த பிரதர் வந்து சித்து. அந்த பிரதர் நேம் வந்து சித்து. டாமும் சித்து தான் அவங்க ஆன்டி வீட்டில் இருப்பாங்க. அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆன்டி வந்து போலி யூஸ்டு எ சில்க் த்ரெட் அண்ட் எ சங்க் ஆஃப் ஃபயர் டு. அவங்க வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா புல் அவுட் டாம்ஸ் லூஸ் டூத். அவன் பல்லு வலிக்குன்னு சொல்லியிருப்பான், அதனால் அந்த டூத்தை வந்து எடுக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணுவாங்க. Tom's first excuse for not going to school was his sore. எங்கே வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான்னா டோ, அவனுடைய கால் தான் வலிக்குதுன்னு, பாதம் வலிக்குதுன்னு சொல்லியிருப்பான். The term gaily means gaily dressed. gaily-னா அதோட மீனிங் பார்க்கும்போது in a bright and cheerful way. கெய்லினா இன் ஏ பிரைட் அண்ட் சேர்ஃபுல் வே. அங்கே இருக்கிறவங்க அந்த ஈதுக்காக ஃபெஸ்டிவலுக்காக எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறவங்க எல்லாமே பிரைட்டாக கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதுதான் அவன் மட்டும்
டோன் இருக்கும். அந்த கெய்லிங்கிறது அந்த பிரைட் கலரில் அவங்களாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா, அதுதான். நம்ம வந்து அந்த கதையோட மீனிங்கோடு நம்ம வந்து இந்த கிளாஸரி படித்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஏன்னா 6th 7th 8th மட்டுமாவது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, கதையோடு அப்படியே பார்த்துக்குங்க. மேட்ச் த கரெக்ட் காம்பினேஷன் எ டேஷ் ஆஃப் காஃபி. காஃபின்னு பார்க்கும்போது கப் ஃபுல் ஆஃப் காஃபி இது வருது இந்த லெசன். இந்த யூனிட்டில் இந்த மாதிரி கேட்குறாங்க. கப் ஃபுல் ஆஃப் காஃபி, ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், பேக்கெட் ஃபுல் ஆஃப் மணி, பேக் ஃபுல் ஆஃப் புக்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஜான் ஆடட் எ டேஷ் ஆஃப் சுகர் டு த லெமன் ஜூஸ். சுகர் இப்போ சொல்லும்போது ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் தான் லெமன் ஜூஸில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆட் ஏ சூட்டபிள் சஃபிக்ஸ் டு தி வேர்ட் ரிலேஷன் அஸ் சீன் இன் தி. இந்த லெசனில் வர்றது ரிலேஷன் சஃபிக்ஸ் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப். இது வந்து புக்கில் வர்றது தான். இந்த லெசன்ஸில் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் சஃபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். Choose the correct phrase to complete the sentence. On the first day of school, I felt excited. On the first day of school, I felt excited. As a child, I spent my free time playing. இதோட இந்த லெசனில் யூனிட் 1ல் 30 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. 7th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் டு சக்ஸஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா டூ யூ நோ பார்ட். இவ்வளோ தான் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கேன். ஆனால் 6th ஸ்டாண்டர்டில் புக் பேக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் புக்கை பார்த்துட்டு புக்கை படிச்சுட்டு ஒரு வாட்டியாவது திருப்பி பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டாவது நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாவது அந்த லெசன்ஸில் என்னென்ன இருக்குது ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வந்து ஃபுல்லாகவே இந்த கிராமர் வந்து தனியாகவே இந்த டேர்ம் முடிஞ்சோடனே ஃபுல்லாகவே தனியாக ஒரு கொஸ்டின்ஸோடு வந்துடலாம், பார்த்துடலாம். இப்போ வந்து யூனிட் நெக்ஸ்ட்டு வந்து நான் 7th ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட்டு யூனிட் போடுவேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து டெஸ்ட் வேணால் அட்டென்ட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.